வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்று ஒரு குட்டி கவிதை பார்ப்போமா? சீர். மாப்பிள்ளை வந்தார், என்னை மயங்கி பார்த்தார். அந்த மயக்கத்தில் கேட்டார், படிப்பிருக்க வேண்டும், பண்பிருக்க வேண்டும், உடன் பணமும் இருக்க வேண்டும். நான் நினைத்தேன், இவர் வீட்டில் நிலைக்கண்ணாடி இல்லை என்று. அடுத்து கீழ்ப்பாக்கம். துன்பம் வரும்போது சிரியுங்கள் என்றார்கள். சிரித்தேன். தூக்கி கொண்டு வந்து விட்டார்கள் இங்கே. கல்கத்தாவின் களங்கத்திற்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி. கயவர்களே, கருவறைக்கும் கழிவறைக்கும் வித்தியாசம் தெரிந்து கொள்ளுங்கள். பெண்ணே, பொன்னும் பொருளும் சேருமிடத்தில் சேர்ந்தால் அது போற்றப்படும். சேரா இடத்தில் என்றால் அது தூற்றப்படும். வாராது வந்த உறவும் தேடாது வந்த செல்வமும் எத்தனை நாள்? பணம் அது ராஜாவை கோமாளியாக்கும், கோமாளியை ராஜாவாக்கும். பெண்ணுக்கு புன்னகை பெருஞ்சீதனம் என்றிருந்தோம், இல்லை பொன் பொருளே பெரும் சீதனம் என்றுணர்ந்தோம். வாழ்வோ சாவோ அது பதியோடு என்பது விதி. வாழ்வல்ல, சாவே பதியோடு என்பது நமது விதி. பத்தினியின் கைப்பட்டால் பட்டமரம் துளிர்க்கும் காலம் போய், பாவிகளின் நிழலில் பசுஞ்சோலை துளிர்க்கும் காலம் இது. இது கருவின் குற்றம் அல்ல, காலத்தின் குற்றம். காத்து நிற்போம், காலம் வரும் என்றும். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.